ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாலின்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹாலின்ஸ் கிச்சனில் பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல், அதுவும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். சுத்தமான நல்ல சுவையான தஞ்சை நேச்சுரல்ஸ் அவங்களோட நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை 20 நிமிஷம் ஊற வச்சு ஒரு பாத்திரத்தில் 5 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் அவங்களோட நாட்டு சக்கரை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கல், மண், தூசி எதுவுமே இருக்காது. நம்ம வடிகட்டவும் தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக நம்ம யூஸ் அந்த பவுடர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். நாட்டு சக்கரை அதாவது சக்கரை பொங்கல் ரொம்ப ருசியாக வரும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இவங்களோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்புக்கு நான் 1/2 டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதுவே நல்லா தித்திப்பாக தான் இருக்கும். நீங்களும் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், அப்புறமா ஏலக்காய் எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான சக்கரை பொங்கல் நாட்டு சக்கரையில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.